நமக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல காரசாரமாக புளிப்பாக மாங்காய் கடையில் செய்யலாம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மாங்காய் கடையிலும் வேணாம் ரைஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரியும் கொள்ளும் தினையும் சேர்த்து கஞ்சி செய்ய சொன்னார். சரி இருப்பா, முதல்ல எனக்கு செஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பருப்பு, கட் பண்ண மாங்காய், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக புளிப்புக்காக சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, ரெட் சில்லி இதெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சுட்டேன். கொள்ளு நல்லா வறுத்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கடாயில் கொட்டின உடனே பெரிய ஷாக்கு. ஏன்னா அதில் ஏகப்பட்ட கல் இருந்திருக்கு. நான் பார்க்கவே காணோம். கல் எடுக்கிறது நமக்கு கைக்கு வந்த கலையாச்சு. அதனால் அதை பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் முறத்துலேயே ஜலிச்சு கல்லை ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட திணையை சேர்த்து அவருக்கு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வெந்து வந்தோடனே கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மசிச்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது எப்போவுமே தாளிப்பு கொடுக்குற மாதிரி தான். நம்ம வெறுமனா தாளிப்பு கொடுப்போம்ல, அது மாதிரி கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 ரெட் சில்லி மட்டும் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டேன். அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி ஓரளவுக்கு ரெடி ஆகினோடனே அதில் பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சமாக காலையில் வச்சு தக்காளி சட்னி இருந்தது, அதை வச்சு அவருக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் மாங்காய் கடையில் வேணும்னாரு. சுட சுட சாதத்தோட நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மாங்காய் கடையில் வச்சு அதோட தக்காளி தொக்கு வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு.